இந்தியாவில் பல்வேறு மதங்கள் உள்ளன. மிகவும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. லஞ்சம், ஊழல், தீவிரவாதம் என்று இந்தியாவின் பாதகங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அவநம்பிக்கைவாதிகள் வேண்டுமானால் இந்தியா ஒரு பிரச்சனைகளின் தேசம் என உங்களை நம்ப செய்யலாம். ஆனால் இந்திய நாடு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது உண்மைக்கு மாறான கருத்தாக தோன்றினாலும் இவ்வாறான பிரச்சனைகளை எல்லாம் மீறிய ஒரு அபாரமான சக்தியாக இந்தியா உள்ளது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. இப்படி இந்தியாவின் மீது நம்பிக்கை வைக்க செய்யும் சில விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றால் அதற்கு பதில் இந்தியா என்பதுதான். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றான அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அதிபரை தேர்ந்தெடுக்க ஓட்டளிப்பவர்களின் எண்ணிக்கையை விட இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டளிப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமானது. இங்கு வசிக்கும் 18 வயது வந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் அதை ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் மாற்றி அமைக்கும் உரிமையும் உள்ளது. பல ஆண்டுகளாகவே பல்வேறு துறைகளில் இந்தியா ஒரு உலகளாவிய சூப்பர் பவர் நாடாக வளர்ந்து வருகிறது. அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சியும் அதன் மூலம் இந்தியாவின் நடுத்தர மக்கள் அடைந்துள்ள பயன்களும் இந்தியாவை இவ்வகையில் பெருமை கொள்ள செய்துள்ளன. இந்த துறைகளில் பல்வேறு சாதனைகளையும் உடைத்தெறிந்து உச்சத்திற்கு சென்றுள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. மிக சிறந்த சுற்றுச்சூழலை இயற்கை இந்தியாவிற்கு வழங்கியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்தியாவின் நிலப்பகுதிகளில் மலைகள், கடற்கரைகள், காடுகள், பாலைவனங்கள் ஆகியவை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் பறந்து விரிந்து கிடக்கின்றன. நமது தமிழ்நாட்டிலும் கூட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை ஆகிய 5 வகை நிலங்களும் உள்ளன. இந்தியாவின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பயணம் மேற்கொள்வது இந்த பல்வகை இயற்கை அமைப்புகளையும் காண உதவும். இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் மற்ற எல்லா நாடுகளையும் விட உயர்வானது என்று கூறினால் அது மிகவும் குறைவான பாராட்டு எனலாம். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பாரம்பரியமும் பழக்க வழக்கங்களும் உள்ளன. இந்தியாவின் இந்த மாறுபட்ட கலாச்சாரங்களுக்குள் சென்று வரும் பயணம் ஒரு ஆத்மார்த்தமான ஆன்மீக பயணமாகவே இருக்கும். உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள உணவு வகைகளைப் போலவே இந்தியாவிலும் தனித்தன்மையான பல உணவு வகைகள் உள்ளன. இந்திய கலாச்சாரங்களின் தொடர்ச்சியாகவே இந்த உணவு பழக்கங்களும் உள்ளன. மாறுபட்ட கலாச்சாரங்களை உடைய மக்கள் அனைவருக்கும் தனித்தனியான உணவு வகைகளும் பதார்த்தங்களும் இந்தியாவில் உள்ளது. உலகின் 3வது மிகப்பெரிய இராணுவ படையை கொண்டுள்ள நாடாக இந்தியா உள்ளது. இந்திய இராணுவத்தில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான வீரர்கள் பணிபுரிகின்றனர். எந்தவிதமான அரசியல் சக்திகளுக்கும் அப்பாற்பட்ட இந்திய இராணுவ அமைப்பு உண்மையான தொழில் முறைத்துவத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது. உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து இந்தியாவை வேறுபடுத்தி காட்டும் அம்சமாக இது உள்ளது. அதுதான் கூட்டு குடும்பம். முதன்மையான மெட்ரோபாலிட்டன் நகரங்களிலும் கூட கூட்டு குடும்ப முறை இன்னும் நடைமுறையில் உள்ளது. இந்த குடும்பங்களில் பெரியவர்கள் இல்லாமல் வாழ்வது இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதன் காரணமாகவே இந்திய குடும்பங்களின் பிணைப்பு மிகவும் அதிகமாக உள்ளதாக உலகளவில் பேசப்படுகிறது. மிகவும் அரிதான தொலைதூர பிரதேசங்களிலும் கூட அரசு பல்வேறு நிறுவனங்களை ஏற்படுத்தி கல்வி அளித்து வருகிறது. இந்திய அரசின் கொள்கைகள் வறிய நிலையில் உள்ள மக்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இலவச கல்வியை அளித்து வருகிறது. இந்தியாவில் பல்வேறு மதத்தினரும் வாழ்ந்து வந்தாலும் விருந்தோம்பல் என்பது இந்நாட்டில் சிறப்பான அம்சமாகும். விருந்தினர்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்கும் செயல் இந்தியாவின் அனைத்து மக்களின் இதயங்களிலும் மத இன வேறுபாடுகளை கடந்து நின்று கொண்டுள்ளது. நவீன இந்தியாவின் பெண்கள் வேட்கை மிக்கவர்களாகவும் வேலை செய்யும் குறிக்கோளை கொண்டவர்களாகவும் உள்ளார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய குடும்பத்தையும் திருமண உறவின் சாராம்சத்தையும் மதிப்பவர்களாகவும் உள்ளார்கள். இந்தியாவில் எங்கும் வியாபித்திருக்கும் ஊழலை கொண்டு மட்டும் அதை மதிப்பிடுவது என்பது சரியான அளவீடாக இருக்க முடியாது. இந்தியாவின் குடிமகனாக நாம் பெருமை கொள்வதற்கு எண்ணற்ற விஷயங்களை இந்தியா நமக்கு அளித்துள்ளது என்பதுதான் உண்மை. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.